அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிளவுஸோட பேக் நெக் டிசைன் பார்க்க போறோம். யூ ஷேப்ல ரவுண்டான யூ ஷேப்ல வரும். இதுல குட்டி குட்டி ஹாஃப் சர்க்கிள் வளையம் வளையமாக வரும். அந்த டிசைன் தான் தைக்க போறோம். நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து திக்கா இல்லாம கொஞ்சம் மெலிசா இருக்கு, மீடியம் சைஸ்ல. 4 இன்ச் அளவுக்கு அகலம் வச்சுக்கிட்டு 11 இன்ச் அளவுக்கு நீளம் வச்சிருக்கேன். நெக்கோட நீளம் நல்லா ப்ராடான நெக்கு தான் இது. இப்போ நான் இந்த 4 இன்ச்ல கரெக்டாக நான் வந்து மேலே கீழே இப்படி மார்க் பண்ணி இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த மார்க் பண்ண இடத்துல லைன் நான் கரெக்டாக வரைஞ்சிக்கிறேன். இதுதான் நம்ம நெக்கோட அளவு. நான் இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதோட அகலம் 1 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணலாம், இல்லை 1.25 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். ஹாஃப் சர்க்கிளுக்கு நமக்கு ரவுண்டாக வளையம் வரும்போது ஒரு 1/2 இன்ச் அந்த வளையத்தில் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நமக்கு அதிகமாக தெரிஞ்சால் நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடம் நான் கரெக்டாக வரைஞ்சிக்கிறேன். பேப்பர் கேன்வாஸ் கொஞ்சம் மெலிசாக இருந்துச்சுன்னா நமக்கு டிசைன் தைக்க அருமையாக இருக்கும். கொஞ்சம் திக்னஸாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் வெட்டுறதுக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த 1.5 இன்ச்சை நான் 1.25 இன்ச் நான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். பாருங்க, வளையம் வந்து எது உங்களுக்கு பெட்டரா தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. குட்டியா வச்சோன்னா நம்ம வளையம் நமக்கு அதிகமா வரும், வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு எந்த ஷேப்ல வருமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்க வேணா அந்த ஹாஃப் சர்க்கிள் மட்டும் ஒரு அட்டையில அந்த மாதிரி சார்ட்ல நீங்க கட் பண்ணிட்டு அதை வச்சு கூட நீங்க வரையலாம். அதுல பர்ஃபெக்டா வரும். இப்போ இந்த கேன்வாஸ் நம்ம சைட்ல இந்த ரவுண்டா நம்ம வரைஞ்சி இருக்கிறது நம்ம வெட்டிக்கலாம். பாருங்க, இதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி சர்க்கிளா போட்டிருக்கேன். 1.5 இன்ச் அளவுக்கு இருந்ததை விட இந்த 1.25 இன்ச் போட்டிருக்கிறதுக்கு அப்புறம் இந்த வளையம் வந்து கொஞ்சம் அதிகமா தெரியுது, நெருக்கமாகவும் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த மார்க் பண்ணி இருக்கிற அந்த வளையத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா அழகா இருக்கும் இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் டிசைன். நீங்க கைக்கும் இந்த மாதிரி வச்சு தைக்கலாம். நீங்க வந்து இடுப்பு கிட்ட கூட ரவுண்டாது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட, ஃப்ரண்ட் சைடு நமக்கு சாரி வந்துடும், பேக் சைடு கூட நீங்க வச்சு தைக்கலாம். நான் ஏற்கனவே லெஹங்கா சோலிக்கு கூட இடுப்பு கிட்ட இந்த லெஹங்காக்கு இடுப்பு கிட்ட ஃப்ரண்ட் சைடு மட்டும் இந்த சர்க்கிள் வச்சு ஹாஃப் சர்க்கிள் வச்சு தைச்சிருக்கேன். பாருங்க, கட் பண்ணியாச்சு. இந்த கேன்வாஸ் பாருங்க, இந்த சைடு நமக்கு ஷைனிங்கா தெரியுது, இந்த சைடு தான் அந்த க்ளூ இருக்கும். அதாவது நம்ம அயன் பண்ணும்போது இது வந்து துணியில ஒட்டிக்கிற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் லைனிங் துணியை வச்சு அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் துணி வச்சு நான் அயன் பண்ணிக்க போறேன். கரெக்டாக அந்த ஷைனிங்காக இருக்கிற பகுதி வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்போ நம்ம லைனிங் துணி தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் இப்படி வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் ப்ளவுஸோடைய பேக் சைடு. இதில் தான் நம்ம டிசைன் வைக்க போகிறோம். உள்ள லைனிங் துணி வச்சு சைடில் இந்த ஓரம் ஆம் ஹோல் சைடு கீழே எல்லாம் நான் ஃபுல்லாக ஒரு தையல் அடிச்சுக்கிட்டேன். இது அயன் பண்ணிட்டு சைடில் இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கேன். பாருங்கள், சென்டர் பகுதியில் நம்ம வச்சு இப்படி வச்சு நம்ம வந்து சைடில் எல்லாம் பின் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம், நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம், இல்லை அதோட பெட்டராக இருக்கும் நடுவில் வந்து
ஒரு ஸ்டிச்சிங் கூட நம்ம போட்டுக்கலாம். நான் 2மே பண்ணிக்கிறேன் பாருங்க. நமக்கு துணி வந்து அதை செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக வர அந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் துணி அசைஞ்சாலும் நமக்கு கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த துணியை நமக்கு வந்து ஷேப்பே மாறிடும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ துணியை அசையாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி தைச்சிட்டேன். இப்போ இந்த வளையத்துக்கிட்ட அந்த கேன்வஸ் ஓரத்தில் கரெக்டாக நம்ம தைச்சிட்டே வரணும். இந்த சைடு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நாட் வைக்க போகிறோம். இந்த மாதிரி நான் நாட்டு லட்கன் நான் தைச்சிருக்கேன் ஆல்ரெடி. 2 சைடு வைக்கிறதுக்கு நான் தைச்சி வச்சுருக்கேன். இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிசைன் தைக்கும் போதே உள்பக்கமாக வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கமாக இப்படி உள்ளே வச்சு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த கேன்வஸ் ஓரத்தில் நம்ம தைக்க போகிறோம் இந்த ரவுண்டான டிசைன். இப்படியே மெதுவாக இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சிக்கலாம். அந்த கை இருக்கிற இடத்துல லைட்டாக நான் ரஃப் பண்ணிக்கிறேன், அதாவது குறுக்கட் நான் போட்டுக்கிறேன். இந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு கரெக்டாக வருதா நம்ம பார்க்கணும். ஸ்லோவாக தைக்கணும். நான் இந்த வீடியோ கொஞ்சம் லைட்டாக ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிசைன் நம்ம நிதானமாக தைக்கும் போது நமக்கு கரெக்டாக எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் டிசைன் நல்லா அருமையாக இருக்கும். பேக் சைட் டிசைன், நெக்கு டிசைன் வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளான இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது அழகாகவும் இருக்கும். இந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் கூட பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பர்பிள் கலரில் அந்த லைட் கலர், டார்க் கலரு, அதை சுற்றி அந்த டிசைன்லேயே கோல்டன் கலர் சரிகை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் மெட்டீரியல் கடையில் இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ்க்குன்னு 1 மீட்டர் துணி நம்ம வாங்கினா போதும். ஃபுல்லாக இப்படி தைச்சிருக்கேன் பாருங்கள் நான். இதே மாதிரி லாஸ்ட்டாகவும் இது இருக்கிறது நம்ம தைச்சிக்கலாம். துணி நமக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு நம்ம தைக்கணும். லைட்டாக மடிச்சிடக்கூடாது, அதுவும் டிசைன் நமக்கு கெட்டு போயிடும். நான் இங்கே நாட் வைக்கல, அதுக்காக கொஞ்சம் நான் வந்து இது ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன். லைட்டாக ரஃப் பண்ணும்போது அந்த நாட்டு நல்லா கிரிப்பாக இருக்கும். நாட் கட்டும் போது நம்ம இழுத்து கொஞ்சம் டைட்டாக தான் கட்டுவோம். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஊசிலாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம இது கட் பண்ணிக்கலாம். கேன்வஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்லோவாக தான் கட் பண்ணேன். டைம் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த வளையம் கரெக்டாக வரதுக்காக லைட்டாக இந்த மாதிரி சிசரால் கட் பண்ணிக்கிறேன். இந்த சிசருடைய முனை வச்சு அந்த சர்க்கிளுடைய ஓரத்துலேயும் மேல் பக்கம் அந்த ரவுண்டாக ஷேப் வரும், அது கரெக்டாக நம்ம வெட்டிக்கணும். நம்ம நூல் கட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஃபுல்லாக அந்த நூலோட நெருக்கமாக நம்ம கட் பண்ணிக்கணும். நெருக்கமான அந்த நூலுக்கு கொஞ்சம் கேப் விட்டு, ஒரு 2 நூல் அளவுக்கு கேப் விட்டு நம்ம கட் பண்ணணும். இந்த ஃபுல்லாக டிசைன் வந்து கரெக்டாக நமக்கு வெளியில் திருப்பும் போது நமக்கு அந்த ரவுண்டாக சர்க்கிளாக தெரியணும். இந்த மாதிரி
சர்க்கிள் கரெக்டாக வரலன்னா கூட பரவாயில்ல, தைக்கும் போது லைட்டாக ஊசி வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். பாருங்க, நல்ல ஷேப் வந்திருக்கு. ஃபுல்லாக நம்ம திரும்பினதுக்கப்புறம் மேலே மேலே ஒரு ஓர தையல் போட்டுக்கலாம். சில கஸ்டமர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் துணி வந்து கொண்டு வந்து தருவாங்க. இதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் கலரில் பர்பிள் கலரில் saree வேர் பண்ணதுக்கு இந்த ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ளவுஸ்க்கு கைக்கும் இந்த மாதிரி நம்ம டிசைன் வச்சா அழகாக இருக்கும். இல்லை பிளெயினாக வேணும்னா கூட இந்த பர்பிள் கலரில் பைப்பிங் கொடுத்து நம்ம கைக்கு தைக்கலாம். இந்த மாதிரி ஊசி வச்சு நம்ம அந்த சர்க்கிள் வரலன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த தையல் இழுத்தோன்னா நமக்கு வந்துடும். இந்த ஃபுல் ப்ளவுஸும் அந்த நெக்கு பகுதி எப்படி தைக்கலான்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நான் என் சேனலில் போட்டுட்டு இருக்கேன், இன்னமும் போட போகிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு தெரிவிங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் காட்டும். பாருங்கள், தைச்சி முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த டிசைன். இதே டிசைன் நம்ம கீழே பேக் சைடில் இடுப்புக்கிட்டேயும் நம்ம தைக்கலாம், அழகாக இருக்கும். இந்த மாதிரி நூல் வச்சு நான் பைப்பிங் துணி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி கூட வச்சு நம்ம திருப்பிட்டா பைப்பிங் ஃபினிஷ் ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள்.